வணக்கம் நேயர்களே. துளாராசிக்கு 2025 ஜூலை மாதம் எப்படின்னு பார்க்கலாமா? நான் ஏற்கனவே ஒரு காரியம் தொடங்கியிருக்கேன். அந்த தொழிலில் இருக்கக்கூடிய வளர்ச்சி நல்லா இருக்குமா சார்? ஃபஸ்ட்டு கேள்வி. நல்லாயிருக்கும். அப்போ நீண்ட நாளாக வராத நிலுவைகள்லாம் வந்துடுமா சார்? ஏன்னா சுக்கிரன் காசுக்கு அதிபதி. இப்போ நீண்ட நாளாக எனக்கு அந்த நிலுவை வரலை. குடுக்கல் வாங்கலில் சில சிக்கல் இருக்குது. அப்போ அந்த குடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய நிலுவைகள் இருக்கக்கூடிய பொருளாதாரங்கள் நல்லா இருக்குமா? ஒரு கேள்வி, நல்ல கேள்வி. அப்புறம் பொருளாதார இடையூறுகள்லாம் நமக்கு நீங்கிடுமா? வலுவான அமைப்புகள் பெறுமா? வேறு என்ன வேணும்? நல்லாயிருக்கும். எந்த விதத்துலேயும் குறைபாடு இல்லாத அளவுக்கு இந்த மாதம் போகும். துளாராசி என்பர்கள் குழந்தைகள் இருக்குது, அவங்களுக்கு தாராளமாக இந்த காலகட்டத்தில் குரு பார்வையினால் உங்களுக்கு கோடி தோஷ நிவர்த்தியாகும். குரு பார்வையினால் சிறப்பு இருக்கும். ஏன்னா அவர் நியாயமாக இந்த தைரியத்தை பார்க்கக்கூடியவர், பார்க்கக்கூடியவர், எதையும் ஜெயம் அப்படிங்கிறத செய்யக்கூடிய அமைப்பு உள்ளவர் அவர். இது ஒரு பக்கம். ஆஃப்டர் தட் கோல்சார ரீதியாக 6லேருந்து 12ஆம் வீடை பார்க்குறார். அப்போ விரயம் ஏற்படும். எப்படி விரயம் ஏற்படும் அப்படின்னா, மன விரயம், மனசில் இருக்கிற எண்ண விரயம், அதனால் இருக்கக்கூடிய பொருள் விரயம். அதே மாதிரி எதை நம்ம அடைப்போணுமோ நினைக்கிறோமோ கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும். அதனால் சிந்தனைகள் நமக்கு எப்படி இருக்குன்னா, சிந்தனை தெளிவாக இருக்கணும், அதற்கு உரிய முயற்சி இருக்கணும்.